இப்போது ஒரு காம்பனண்ட்டில் ஒரு டேஞ்சென்ஷியல் எட்ஜஸ் ஒரு டேஞ்சென்ஷியல் ஃபேஸஸ் நான் வந்து செலக்ட் பண்ணேன்னா ஜஸ்ட்டு கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிட்டு தான் வந்து நான் வந்து பிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் டேஞ்சன்சின்னு அந்த எட்ஜஸ் கிட்ட வந்து நம்ம கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் டேஞ்சென்ஷியல் எட்ஜஸ் ஆர் டேஞ்சென்ஷியல் ஃபேஸஸ் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகும். இது வந்து வெறும் டேஞ்சென்ஷியல் எட்ஜஸ்க்கு மட்டும் இல்லை, இப்போ ஒரு கர்வ் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் லூப்னு நம்ம செலக்ட் பண்ணால் ஒரு க்ளோஸ்டு எட்ஜஸ் ஓவராலாக இருக்க ஒரு க்ளோஸ்டு எட்ஜஸ் வந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். நார்மலாக நம்ம செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு தான் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டேஞ்சென்ஷியலாக எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகிருக்கு அதை செக் பண்ணணுமா, ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் டேஞ்சன்சின்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு டேஞ்சென்ஷியலாக கனெக்ட் ஆகிருக்கிற எட்ஜஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகும். இதை பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், நம்ம ஃபேஸஸ் வந்து டேஞ்சென்ஷியலாக தான் இருக்கா, நம்ம எட்ஜஸ் வந்து டேஞ்சென்ஷியலாக தான் இருக்கான்னு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் செலக்ட் பண்ணி அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள்.